வந்து என்ன அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், என்ன டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி மட்டும் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆடிட்டிங். ஆடிட்டிங் அப்படின்னா என்ன மீனிங்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆடிட்? ஆடிட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணது ஆடிட். அது என்ன பண்ணுவாங்க? தே ஆர் இனிஷியேட் அண்ட் ரிவ்யூ, ப்ரிப்பேர், கண்டக்ட், ஃபாலோ அப், கம்ப்ளீட், ரிப்போர்ட், இந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸும் ஆடிட்ல இருக்கும். We will see the in detail manner. Okay, what is the meaning of auditing? The term audit is derived from Latin word. இது Latin wordல இருந்து வந்திருக்கு. இதோட மீனிங், இதோட வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தா audit அப்படின்னா என்ன மீனிங்? இட் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மீனிங் தான் வந்து ஆடிட் அப்படிங்கிறது. அப்ப இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ஹெல்ப் த இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆடிட்டிங்? ஆடிட்டிங்னா என்ன மீனிங்? ஆடிட்டிங் இஸ் ரெஃபர்ஸ் டு இஸ் a systematic independent examination and verification of books, accounts, documents and vouchers of an organizations. ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்ல ஆடிட்டிங் எதுக்காக பண்ணுவாங்க? அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எண்ட் ஆஃப் த ஃபினான்சியல் இயர்ஸ் மெயின் பர்பஸ் ஆஃப் டாக்ஸ் பர்பஸ்க்காக அவங்க சப்மிட் பண்ணிருக்கிற எல்லா புக்ஸும், அக்கௌண்ட்ஸும், டாக்குமெண்ட்ஸும் இதெல்லாம் உண்மையானது தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமினேஷன், அதை வெரிஃபை பண்ணுவாங்க, எக்ஸாமின் பண்ணுவாங்க. இதை பண்ணி முடிச்சுட்டு இட் இஸ் a true and fair view தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுப்பாங்க. that is called auditing. It is a very big process. It is also attempt to ensure the books of accounts are properly maintained in the concern of required by law. நம்ம லால என்ன சொல்லிருக்கோம், அந்த ஆடிட்டிங் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னெல்லாம் லா செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆடிட்டிங் ஒர்க்கை பண்ணுவாங்க. அப்ப இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும், தென் இண்டிபெண்டன்டான ஒரு எக்ஸாமினேஷனா இருக்கும். அப்ப ஆடிட்டிங் எதுக்காக பண்ணணும்? வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்? The objectives of auditing is divided into two categories. One is primary objectives of audit, secondary subsidiary objectives of audit. அப்ப primary objectives என்னவாலாம் இருக்கும்? What is the primary objective of audit அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் முடிச்சிட்டோம். நம்ம அதுல என்னெல்லாம் கொடுத்துருப்போம், நம்மளுடைய மொத்த கம்பெனியோட கணக்கு ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு, எவ்வளவு லாஸ் வந்துச்சு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், என்ன எல்லா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டும் மொத்தமா நம்ம கொடுத்துருப்போம். அப்ப அதை கொடுத்துருக்கிறது உண்மையாலுமே ஃபேர் வேல்யூவா அப்படிங்கறது அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, they are checking the arithmetic accuracy of the books of accounts. ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா, அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் ஒழுங்கா பண்ணிருக்காங்களா, அதுக்கப்புறமா ஒரு ஜேர்னல் பண்ணிருப்பாங்க, ஜேர்னல்ல இருந்து லெட்ஜர் போஸ்ட் பண்ணிருப்பாங்க, அந்த லெட்ஜருடைய பேலன்ஸை ட்ரையல் பேலன்ஸ்ல போட்டிருப்பாங்க. தென் again they were coming for that costing and balancing. அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நடந்திருக்கும். ஜேர்னல் போஸ்டிங் இன்டு தி லெட்ஜர். அப்ப இது எல்லாமே கரெக்டான முறையில பண்ணிருக்காங்களா, எங்காவது எரர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறமா they are verifying the authenticity of validity of transactions. அப்படின்னா என்ன, உண்மையான டிரான்சாக்ஷனா, அதுக்கான பில்ஸ் இருக்கா, அதுக்கான வவுச்சர்ஸ் இருக்கா, எக்ஸாக்டா அது ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிறது கரெக்டான மேட்சான ஒரு ப்ரூஃப் வச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா they are having the proper distinction of capital and revenue natures. நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல வந்து கேபிட்டல் நேச்சர் டிரான்சாக்ஷன்ஸும் இருக்கும், ரெவென்யூ நேச்சர் டிரான்சாக்ஷன்ஸும் இருக்கும். அதை வந்து அவங்க கேட்டகரைஸ் வந்து கரெக்டா பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அசெட்ஸோட லயபிலிட்டிஸோட வேல்யூவை கரெக்டா போட்டிருக்காங்களா, அதுல ஏதாவது ஒரு மிஸ் அப்ராப்ரியேஷனோ இல்ல அது அதிகமாவோ கம்மியாவோ போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம் ஸ்டாட்யூட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்ட் ஆர் நாட். நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னு சில ரூல்ஸ், ஸ்டாட்யூட்டரி அப்படிங்கிறது மேண்டேட்டரியா நமக்கு சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், அது எல்லாமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. தென் they were providing the true and fairness of operating result. அதுக்கப்புறமா லாஸ்டா ஃபைனலா அவங்க கொடுத்திருக்கிற ரிசல்ட், பிரசன்ட் பண்ணிருக்கிற ரிசல்ட், அவங்களுடைய இன்கம் எவ்வளோ, அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ப்ராஃபிட் எவ்வளோ காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா அவங்க பேலன்ஸ் ஷீட்ல அதை எப்படி வந்து ஃபினான்சியல் பொசிஷனை வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே உண்மையா கரெக்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஆடிட்டருடைய ஒர்க். அதை வெரிஃபை பண்ணுவாங்க, வெரிஃபை பண்றதுதான் ஆடிட்டோட ஒர்க். இது எல்லாமே வந்து பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ். அப்ப பிரைமரி அப்படிங்கிறது அவங்க கொடுத்த பேப்பர் ஒர்க்ஸை பேஸ் பண்ணி அவங்க பண்றது.
சரி, ஓகே. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா போறாங்க அப்படின்னா அதுதான் வந்து சப்சிடரி அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிதான் நம்ம செக் பண்றோம். அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு, தப்பு இருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத அந்த சப்சிடரி அப்ஜெக்டிவ்ஸ்ல வரும். அப்ஜெக்டிவ்ஸ்ல அது வரும். அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, they are detection and prevention of errors. they are detecting, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க எரர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு. ஏதாவது மேபி அவங்க ஒரு கேர்லெஸ்னால அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல சில நெக்லிஜென்ஸ்னால இந்த மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கா, இது எந்த மிஸ்டேக்ஸ், இது என்ன கைண்ட்ஸ் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த எரரை வந்து ரெக்டிஃபையும் பண்ணுவாங்க. அந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் அப்படிங்கிறது ஆடிட்டர் பண்ணுவாங்களான்னா இல்ல, தே ஆர் கிவிங் பேக் டு த அக்கௌண்டன்ட் கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த எரர்ஸை வந்து நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்னே நமக்கு ஒரு டாபிக் இருக்கு. அப்ப அந்த எரர் எல்லாம் அவங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தே வில் மூவ் ஃபார்வர்டட். இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் maybe we know very well about this: error of principles, error of omission and error of commission, compensating error, error of duplications. மேம் இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா இல்ல நான் மூவ் பண்ணட்டுமா? இந்த எரர்ஸோட டைப்ஸ்க்குலாம் மீனிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா? either I need to explain or shall I move on? ஓகே, ஒரு லைன்ல மட்டும் சொல்லிட்டோங்களா? எரர் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை இதுலயாவது நம்ம எரர் பண்ணிருக்கோமா, டெபிட் ஆர் கிரெடிட் அந்த இடத்துல எரர் பண்ணிருக்கோமா, பிரின்சிபல்ல நம்ம என்ன எரர் பண்ணிருக்கோமோ அது எரர் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு வரும். எரர் ஆஃப் ஒமிஷன்ஸ், நம்ம ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஜர்னல் என்ட்ரியை மொத்தமாவே விட்டுட்டோமா, ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் மேபி May 8 ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அல்ல டெபிட் கிரெடிட் நம்ம ரெண்டுமே போடாம விட்டுட்டோம்னா அது எரர் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னு வரும். எரர் ஆஃப் கமிஷன்ல என்ன வரும், அந்த ஒரு ஜர்னல் என்ட்ரில ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிருப்போம், அந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் ஒரு டெபிட் இருக்கும் ஒரு கிரெடிட் இருக்கும், அதை நம்ம வந்து எதுல போஸ்ட் பண்ணுவோம், லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணுவோம். அப்ப போஸ்ட் பண்ணும்போது ஒரு டெபிட்டுக்கு மேபி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட்னா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை கேஷ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருப்போம், பட் கேஷ் அக்கௌண்ட்ல கேபிட்டல் அப்படிங்கறத மிஸ் பண்ணிருப்போம். அந்த ஏதாவது ஒரு என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது திஸ் இஸ் கம்மிங் அண்டர் த எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் காம்பன்சேட்டிங் எரர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஒரு டெபிட் பண்றேன், அது தப்பா ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிடுறேன், அந்த எரரை வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி அதே அமௌண்ட்ல மறுபடியும் ஒரு தப்பாவே இன்னொரு எரர் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது என்ன ஆயிரும், நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டும் டேலி ஆயிரும். அது வந்து காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்னு சொல்றது. தென் எரர் ஆஃப் கமிஷன்ல நாட் ஓன்லி தட் என்ட்ரி மட்டும் கிடையாது, ஃபிகர்ஸுமே ஒரு 6000 அப்படிங்கிற இடத்துல ஒரு 600 அப்படின்னு ஒரு மிஸ்டேக்ஸா வந்திருந்தாலும் அதுவும் எரர் ஆஃப் கமிஷன்ல வரும். தென் எரர் ஆஃப் டியூப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரே என்ட்ரியை நான் 2 வாட்டி கூட மறந்து போட்டிருக்கலாம், அது வந்து எரர் ஆஃப் டியூப்ளிகேஷன்ஸ். அப்ப இது எல்லாமே யார் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஒரு ஆடிட்டர் தான் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். These are all the main objectives of auditing. அப்ப ஆடிட்டிங்னா என்ன, what are all the objectives? Next we will move on to the டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்கான டெஃபினிஷன் இது. இட் இஸ் a systematic and independent and documented process of obtaining audit evidence. என்னென்னலாம் ஆடிட்டுக்கு எவிடன்ஸ் கொடுப்பாங்க, ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, தென் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வெரிஃபையபிள் என்னெல்லாம் வெரிஃபை பண்ணுமோ அது எல்லாமே சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சப்மிட் பண்ணி வச்சிருக்க அவங்க எவிடன்ஸை டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு அதை வந்து அவங்க சிஸ்டமேட்டிக்கா ஒரு இண்டிபெண்டா அதை என்ன பண்ணிருப்பாங்க, டாக்குமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம எந்த மாதிரியான ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்றோம், எந்த டைப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறதுதான் ஆடிட்டிங் டைப்ஸ் அப்படின்னு சொல்றது. இதுல மேஜரா வந்து 3 டைப்ஸ் இருக்கு. on the basis of organizations, on the basis of functions and on the basis of approaches அப்படின்னு சொல்லிட்டு 3 major types of auditing இருக்கு. அதுல வந்து sub types நிறைய இருக்கு. We will see one by one in detail. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் அத்தாரிட்டியை பேஸ் பண்ணி இதை ஒரு 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ஸ்ட்ராட்டஜரி ஆடிட், இன்னொன்னு வந்து நான் ஸ்ட்ராட்டஜரி ஆடிட், இன்னொன்னு வந்து இன்டர்னல் ஆடிட். ஸ்ட்ராட்டஜரி ஆடிட் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அ மேண்டேட்டரி, இது வந்து கம்பல்சரி. அப்ப இந்த இடத்துல வந்து ஆடிட்டர் அப்படிங்கிறவங்களை கம்பல்சரி அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும். ஆடிட்டர் மஸ்ட் பி சிஏவா இருக்கணும், இல்லைன்னா சிடபிள்யூஏவா இருக்கணும். ஒன்னு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருக்கலாம், இல்ல காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் ஆடிட்டரா இருக்கலாம். காஸ்ட் அண்ட்
works auditor. இவங்க ரெண்டு பேரும் according to the nature of the business. அது sole proprietor இருந்தா CA போதும். Then suppose company accounts இருந்தா நமக்கு CWA வேணும். அப்ப இத பாக்குறதுக்கு ஆடிட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மேண்டேட்டரி அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி நம்ம ஆடிட்டிங் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்ட்ராட்டஜரி ஆடிட் அப்படிங்கிற டைப்புக்கு கீழே வரும். அப்ப நான் ஸ்ட்ராட்டஜரி அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட். இது வந்து ஒரு ஆப்ஷனலா இருக்கும். இட் இஸ் நாட் அ மேண்டேட்டரி, இட் இஸ் நாட் அ கம்பல்சரி. இது யாரு டைரக்ட் பண்ணுவாங்க? இப்ப வந்து இதுக்குன்ட்டு சிஓஓ சிடபிள்யூஓ வர தேவையில்லை. ஈவன் வந்து அந்த ப்ரொப்பரேட்டரை என்ன பண்ணிக்க முடியும்? அவங்களோட செல்ஃப் ஆடிட்டிங் பண்ணிக்க முடியும். இட் இஸ் கேரிட் அட் ஆல் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ரொப்பரேட்டர் பண்ணலாம். இது வந்து நான் statutory audit. ரெண்டு மெயின் டைப், ஒன்னு statutory audit, இன்னொன்னு வந்து non statutory audit. Statutory na it is a compulsory mandatory, non statutory it is not a mandatory. That is the main difference of this two. Then இது வந்து based on authority. இப்போ based on scope அப்படின்னா என்னன்னா complete audit and partial audit. அந்த நேம்லயே நமக்கு புரிஞ்சிரும். Complete audit அப்படிங்கிறது we are checking each and every transactions recorded in the books of accounts. ஒரு இடத்தை கூட விடாம மொத்தமாவே நம்ம எல்லாத்தையும் செக் பண்றங்கிறது அது complete audit அப்படிங்கிற டைப்புக்கு கீழே வரும். இதுல வந்து some of the ஏதாவது ஒரு பர்டிகுலரான இடத்தை மட்டும் some part of transaction மட்டும் அவங்க scrutinize பண்றாங்க அப்படின்னா அது partial audit அப்படிங்கிற டைப்புக்கு கீழே வரும். Then based on time consumption base பண்ணி 4 types பிரிக்கிறாங்க. Continuous audit, then கண்டினியூஸ் ஆடிட் அப்படிங்கிறது ஒரு மொத்த வருஷமா அந்த வருஷம் முழுக்க அது அப்படி கண்டினியூவா அவங்க ஆடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. they were conducted under regular and irregular intervals. ஏதாவது ரெகுலரா இன்டர்வல்ஸ்லயும் இல்லைன்னா irregular intervals. ரெகுலர் அப்படிங்கிறது ஒரு 3 months once இல்ல மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரெகுலரா வருது. irregular அப்படிங்கிறது அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆடிட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஆடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு வருஷம் ஃபுல்லுக்கு முழுசா நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது கண்டினியூஸ் ஆடிட் அப்படின்னு சொல்றது. இன்டரிம் அப்படின்னா இட் இஸ் a periodic basis. ஒரு பீரியாடிக் டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு அதோடைய மொத்த சேல்ஸ் எவ்வளோ, ப்ரொடக்ஷன் எவ்வளோ, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரா நம்ம பண்ற ஆடிட்டுக்கு பேரு இன்டரிம் ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக வேணும் அப்படின்னா இட் இஸ் நெசசரி ஃபார் த டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். கண்டிப்பா ப்ராஃபிட் எவ்வளோ, டிவிடெண்ட் எவ்வளோன்னு நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்டிகுலரா அதை மட்டும் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்டரிம் ஆடிட் பண்ணி அவங்க டிவிடெண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. தென் ஃபைனல் ஆடிட். ஃபைனல் அப்படிங்கிறது இயர் எண்ட்ல இட் இஸ் நோன் அஸ் த பீரியாடிக்கல் ஆடிட். பீரியாடிக்கல் அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்டா அந்த வருஷம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எண்ட் ஆஃப் த மந்த் இயர்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபைனல் ஆடிட் கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் கன்கரண்ட் ஆடிட். கன்கரண்ட்ங்கிறது டெய்லியும் தே ஆர் செக்கிங் த டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹோட்டல் பிசினஸ் சொல்லலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க? நைட் ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. நைட் ஆடிட்னா என்ன அர்த்தம்னா அவன் மார்னிங்ல இருந்து என்னென்னலாம் அவங்க அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அன்னைக்கு நைட்டே உட்காந்து ஆடிட்டிங் பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது மேண்டேட்டரினா அது கம்பல்சரி நைட் ஆடிட் அப்படிங்கிறது. அது இந்த கன்கரண்ட் ஆடிட் அப்படிங்கிற மாதிரி தான். டெய்லியும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஆடிட் பண்ணுவாங்க. தென் அவங்களோட சேல்ஸையும் பர்ச்சேஸையும் வெரிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் பேஸ்ட் ஆன் டைம் பேசிஸ். தென் பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஸ்பெஷல் ஆடிட், காஸ்ட் ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆடிட். ஸ்பெஷல் ஆடிட்ல எது வருதுன்னா இஸ் when affair of any company are not managed as per the sound business principles. இது வந்து ஒரு பெரிய அதாவது எப்ப தேவைப்படுதோ when affairs of any company are not managed as per the sound business principles. அவங்க வந்து எதுவுமே மேனேஜ் பண்ணல ஒரு பெரிய பிசினஸ்க்கு அப்படிங்கும் போது அந்த டைம்ல பர்டிகுலரா எப்பவுமே ரெகுலரா இல்லாம ஸ்பெஷலா ஒரு டைம் பண்றது வந்து ஸ்பெஷல் ஆடிட். காஸ்ட் ஆடிட் அப்படிங்கிறது இட் இஸ் அக்கார்டிங் டு த வெரிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். நம்மளுடைய காஸ்ட் ரெக்கார்ட்ஸை மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு ஒரு கம்பெனி அப்படின்னா அதை வெரிஃபை பண்றதுக்கு பேரு காஸ்ட் ஆடிட். இப்போ ஆடிட்டர்ஸ் இவங்க இது என்ன பண்ணுவாங்க? காஸ்ட் ஆடிட்ல தே ஆர் ரிப்போர்ட்டிங் டு த கவர்மெண்ட் அண்ட் காப்பி சென்ட் டு த கம்பெனி. இந்த காஸ்ட் ஆடிட்டிங் பண்ணும்போது அதை வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கவர்மெண்ட்டுக்கும் ரிப்போர்ட் அனுப்புவாங்க, ஒரு காப்பியை வந்து கம்பெனிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இது 4 மேஜர் டைப்ஸ்ல வருது பேஸ்ட் ஆன் திஸ். தென் இது இல்லாம வேற என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு ஆடிட்டிங்ல? வேற என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குன்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம எப்படியெல்லாம் அந்த ஆடிட்டிங் பண்ணிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து அக்கேஷனல் ஆடிட். அக்கேஷனல் ஆடிட் அப்படின்னா என்னன்னா ஒரு அக்கேஷனலா நடக்கிறது. எப்பாவது ஒரு டைம் எப்பாவது நான் ஆடிட்டிங் பண்றது. எனக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் நான் ஆடிட்டிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது கேரிட் அவுட் அக்கேஷனலி ஆஸ் பர் த நீட். எனக்கு எப்ப தேவை இருக்கோ அப்ப வந்து நான் ஆடிட்டிங் பண்ணிக்கிறேன்.
கேஷ் ஆடிட். கேஷ்னால எப்படி நம்ம காஸ்ட் மட்டும் பண்றதுக்கு காஸ்ட் ஆடிட் வச்சிருந்தோமோ அதே மாதிரி ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷனை மட்டும் எக்ஸாமின் பண்றதுக்காக வச்சிருக்கிறது கேஷ் ஆடிட். தென் ஆடிட் இன் டெப்த். ஆடிட் இன் டெப்த் அப்படிங்கிறது the investigation of each transaction from origin. அது எங்க தொடங்குச்சோ அங்கிருந்து அது கரெக்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமா போயிட்டு ஒரு ஆடிட்டிங் பண்றாங்க அப்படின்னா that is coming under audit in depth. Then operational audit. ஆப்ரேஷனல் ஆடிட் எதுக்காக பண்ணுவாங்கன்னா நம்ம கரெக்டா வந்து பாலிசி ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோமா, ப்ரீவியஸ் பார்த்ததுதான். ஆப்ரேட்டிங் அப்படின்னாலே நம்ம அக்கௌண்ட்ஸ்ல வந்து அதோடைய ப்ரொசீஜர்ஸ்ல பாலிசிஸை நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமான்னு எவாலுவேட் பண்ணுவாங்க. அது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டு இம்ப்ரூவ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிசினஸ். அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்ரேஷனல் ஆடிட்டை அதை செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேனேஜ்மெண்ட்டுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. தே ஆர் கிவிங் த கைடன்ஸ் டு த மேனேஜ்மெண்ட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற என்ன இருக்குன்னா டாக்ஸ் ஆடிட். டாக்ஸ் ஆடிட் அப்படிங்கிறது மெயின் பர்பஸ் ஆஃப் டாக்ஸ் கால்குலேஷன்ஸ். நமக்கு வந்து டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு ப்ராஃபிட்டுக்கு மட்டும் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டாக்ஸ் ஆடிட் வந்து பண்றாங்க. அப்ப இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே வர்றதுதான் டாக்ஸ் ஆடிட். தென் எஃபிஷியன்சி ஆடிட். எஃபிஷியன்சி ஆடிட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். நம்ம பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்ல ஒன் ஆஃப் த டைப் வந்து எஃபிஷியன்சி ஆடிட் அப்படிங்கிறது. எஃபிஷியன்சினால என்ன, அதோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்றதுக்காக பண்ற ஆடிட்டிங். தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்ஸ். தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆடிட் பிளானிங். டைப்ஸ் கிளியரா இருக்குல்ல மேம், எல்லா டைப்ஸும்? ஓகே மேம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து ஆடிட் பிளானிங். பிளானிங் we know very well, it is we are prepare in advance. நம்ம அட்வான்ஸா நம்ம அதை பத்தி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறது தான் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம், எந்த ஒரு வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஒரு ஆடிட்டிங் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு பிளானிங் அப்படிங்கிறது இட் இஸ் மஸ்ட். ஆடிட் பிளானிங் இட் இஸ் refers to the planning by the auditor. ஆடிட்டர் பிளான் பண்ணுவாங்க, அது எந்த மாதிரி ஒரு ஆடிட்டை நம்ம கண்டக்ட் பண்ணணும், எவ்வளவு எஃபெக்டிவா அந்த ஆடிட்டை பண்ணலாம், ஒரு டைம்லி மேனர்ல நம்ம எப்படி பண்றது, அதுக்கான டைம் என்ன, அது எப்படி எஃபிஷியன்ட்டா பண்ணணும், நம்ம பிளானிங் இதெல்லாம் பத்தியும் நம்ம பிளான் பண்றதுக்கு பேர் தான் ஆடிட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆடிட் பிளானிங்ல எதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னா, மொத்தமா நான் எவ்வளவு ஏரியாவை வந்து நான் ஆடிட்டிங் பண்ண போறேன், அந்த வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆடிட்டிங், நான் எந்த பர்பஸ்க்காக நான் அந்த ஆடிட்டை பண்றேன், வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் திஸ், அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு, அதோட டெப்த் என்ன, சப்போஸ் இது எதுக்காக தேவைப்படுதோ ஒரு பர்டிகுலர் பர்பஸ். இப்ப நம்ம ப்ரீவியஸ் பார்த்ததுல வந்து ஒன்லி ஃபார் த காஸ்ட் பர்பஸ் அப்படின்னா அப்ப நான் காஸ்ட் ஆடிட்டிங் மட்டும் பண்ண போறேனா, இல்ல கேஷ் டிரான்சாக்ஷனை மட்டும் பண்ண போறோமா, இல்ல நம்மளுடைய டிவிடெண்ட் பர்பஸ்க்காக பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம முதல்லயே வந்து என்ன பண்ணுவோம், இட் இஸ் அ ப்ரீ டிட்டர்மைன்ட் இன் அட்வான்ஸ். அட்வான்ஸா நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஆடிட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். தட் இஸ் கால்ட் ஆடிட் பிளானிங். அப்ப இதோட அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக நம்ம பிளான் பண்ணணும், நம்ம பிளானிங் ஆடிட் பிளானிங் எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சுக்கணும். நான் மொத்தமா எதுக்காக ஆடிட் பண்ண போறேன், நான் எந்த ஸ்ட்ராட்டஜியை நான் யூஸ் பண்ணிட்டு நான் ஆடிட்டிங் பண்ண போறேங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் adequate planning benefit is audit of financial statement in several ways. கண்டிப்பா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிளானிங் மூலமா பண்ணும்போது அது கண்டிப்பா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டான ஒரு பெனிஃபிட்டான விஷயமா நமக்கு கிடைக்கும், அதுல வந்து நம்ம ப்ராப்பரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஆடிட்டிங் பிளான் வந்து யூஸ் ஆகுது. தென் அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப் த ஆடிட்டர். கண்டிப்பா ஆடிட்டர் தான் வந்து ஆடிட்டிங் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி பிளானடா இருக்கும்போது இது ஆடிட்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்காக, எல்லா ஏரியாவிலையும் அவரால் என்ன பண்ண முடியும், ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அதை கரெக்டா வெரிஃபை பண்ண முடியும். தென் அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ரீசால்வ் த பொட்டென்ஷியல் ஆடிட். அவங்க பண்ற ஆடிட்டிங் வந்து கரெக்டா இருக்கா, அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, அதுல ஏதாவது எரர்ஸ் இருக்கா, மிஸ்டேக்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆடிட்டிங் பிளான் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிளானிங் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஹெல்ப்ஸ் டு ஆடிட்டர் ஃபார் திஸ் அண்ட் ஆல்சோ ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்றதுக்கும் மேனேஜ் பண்றதுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கும் இந்த ஆடிட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் பெர்ஃபார்ம்ட் இன் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர். நம்மள அந்த ஆடிட்டர்னால இது இருந்துச்சு அப்படின்னா அவர்னால எஃபெக்டாவும் எஃபிஷியன்டாவும் இதுல ஆக்ட் பண்ண முடியும். தென் அண்ட் ஆல்சோ இட் அசிஸ்ட் வேர் அப்ளிகபிள் இன் கோஆர்டினேஷன் ஆஃப் த ஒர்க் பை த ஆடிட்டர் அண்ட் த கம்பெனி எக்ஸ்பர்ட். கண்டிப்பா ஒரு ஆடிட்டிங் நடக்குதுன்னா அங்க இருக்கிற கம்பெனி அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். தென் எக்ஸ்பர்ட்ஸ் வெளியில யாரோட இது உதவியாவது தேவைப்பட்டுச்சுன்னா
தான் அவங்களும் பண்ணணும். இப்ப இது எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும், நான் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி கரெக்டா பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஆடிட்டிங் பிளானிங் வந்து அசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர். நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணும்போது எதெல்லாம் யோசிக்கணும்? ஒரு ஆடிட்டிங் பிளான் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த பிளானிங் பண்ணும்போது அவர் எதெல்லாம் யோசிக்கணும், நான் எந்தெந்த ஃபேக்டரை எல்லாம் வச்சுட்டு நான் இந்த ஆடிட்டிங்கை பிளான் பண்ணணும் அப்படின்னா, the environment which the enterprises operates, அந்த கம்பெனி எந்த ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கு, தென் அதோட ஈவன் தோ அவருடைய ப்ரிசீசியஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், தென் கிளைண்ட்டுக்கு எதுக்காக, அது கிளைண்ட்டுக்கும் அவருக்கும் இன் பிட்வீன் என்ன தேவை இருக்கு, knowing the client's business பத்தி, அவர் கிளைண்டோட பிசினஸையும், நாட் ஓன்லி கிளைண்ட் பிசினஸ், கிளைண்ட் வந்து ஒரு ஆடிட்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர் எந்த நோக்கத்துக்காக அவங்க இங்க வராங்க, ஆடிட்டிங் பர்பஸ்க்காக வராங்க அப்படிங்கறத பத்தி அவர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப ஆடிட்டர் எதை பத்தி எல்லாம் பிளான் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்படின்னா, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஆடிட். நான் அந்த ஆடிட்டிங் பண்ண போறேன்னா அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த பிசினஸ் எந்த மாதிரி பிசினஸ், அது எந்த என்விரான்மெண்ட்டுக்கு கீழே வருது, மேபி எந்த, ரொம்ப டீப்பா சொல்லணும்னா நான் ஆடிட்டிங் பண்ண போறது எந்த கைண்ட் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை வச்சுதான் நான் பிளான் பண்ணுவேன். தென் நோயிங் த கிளைண்ட் பிசினஸ், நாலேஜ் ஆஃப் கிளைண்ட் பிசினஸ். ஏதோ ஒரு பிசினஸ் இருக்கு, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு, ஹோட்டல் பிசினஸ் அப்படின்னா அவங்க டே டு டே வந்து ஆடிட்டிங் பண்ணுவாங்க, நைட் ஆடிட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ ஒரு ஆடிட்டரா இருக்கவரு அந்த பிசினஸ பத்தியும் அவருக்கு என்னென்ன இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். அவங்களோட பிசினஸ் வந்து ஏதோ ஒரு பிசினஸ் அப்படின்னா அந்த பிசினஸ் எந்த மாதிரி பிசினஸ், அதுக்கு எப்படி ஆடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடிட்டிங் வந்து பிளான் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கம்மிங் அண்டர் ஆடிட் பிளானிங். தி நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது, the name itself we can understood, it is the whole system of control established by the management. அதாவது ஒரு ப்ராப்பரா அந்த ஆடிட்டிங் கண்டக்ட் பண்றதுக்காக அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் அந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, they are proper conduct of various activities of the organizations. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. இன்டர்னல் கண்ட்ரோல்ங்கிறது அப்படியே மொத்தமா ஹோல் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்றது. internal check and internal audit அப்படிங்கிறது next slides-ல நம்ம பார்ப்போம். It is not only the internal check and internal audit but also the whole system of control. இப்போ internal check-னா அது ஒரு separate part, internal audit அப்படிங்கிறது separate part. அது மாதிரி இல்லாம இது மொத்தமாவே ஃபுல்லா அந்த ஆர்கனைசேஷனையும் நம்ம கண்ட்ரோல் பண்றதா internal control அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஃபினான்சியலாவும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன்ஸ் எந்த மாதிரி பிசினஸ் அவங்க கேரி பண்ணிருக்காங்க, in order to carry out the business in orderly the efficient manner, அத வந்து efficient manner ஆவும் ஆடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எதுக்காக யூஸ் பண்ணது இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது, it is useful for the organizations to safeguard the assets, அவங்களோட அசெட்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும், and serve the ரிலையபிலிட்டியை வந்து சர்வ் பண்ற, அதாவது லைபிலிட்டியை ரீபே பண்றதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆடிட்டிங் அப்படிங்கிறது இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து தேவைப்படுது. they are using the accounting records யூஸ் பண்ணி தான் இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நடக்கும். நம்ம ஓவராலா சொல்லிடணும் அப்படின்னா, கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, இட் இஸ் ஓவரால் கண்ட்ரோல் அடாப்டட் பை த ஆர்கனைசேஷன் மொத்தமும் ஓவரால் கண்ட்ரோல் பண்றதுதான் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எதுக்காக இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னா, டு என்ஷூர் தட் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா ப்ராப்பரான புக்ஸ், சப்சிடரி புக்ஸா, இது என்னென்னலாம் சப்சிடரி புக்ஸோ, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ், இதுல எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத என்ஷூர் பண்றதுக்காக internal control வந்து பண்ணணும். Then to see that all the transactions are carried out only on account, அதாவது அவங்க பண்ணிருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே அக்கௌண்ட்டுக்குள்ள வந்திருக்கா, கரெக்டான அத்தாரிட்டியில தான் அவங்க பண்ணிருக்காங்களா, ப்ராப்பரான பேமெண்ட் தான் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட மேனேஜ்மெண்டோட பாலிசிஸ் என்ன, டெசிஷன்ஸ் என்ன, அது எல்லாமே ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ டு என்ஷூர் த எஃபிஷியன்ட் கான்டாக்ட் ஆஃப் த பிசினஸ். அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், பர்சனலுடைய வேரியஸ் பெர்ஃபார்மன்ஸ், personnel is nothing but the persons involved in the management, and also safeguard the assets of the organizations, and also safeguard the interest of the organizations, to ensure the reliability of accounting records. Reliability is
ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது அதோடைய உண்மை தன்மையை, அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸோட உண்மை தன்மையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தென் பீரியாடிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் அசெட்ஸை வந்து பீரியாடிக்கலா அந்த பீரியட் வைஸ் வந்து அவங்க வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆடிட்டிங்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதோட ஸ்கோப் என்ன? இன்டர்னல் கண்ட்ரோலுக்கு எதுதான் ஸ்கோப், எது வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, அது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம சொன்னோம் ஓவராலா எல்லா பிசினஸோடைய ஓவரால் ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றது. ஆனா இதுக்கும் சில ஸ்கோப் வச்சிருக்காங்க. அப்ப எதெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ஃபினான்சியல் கண்ட்ரோல், ஜெனரலா உங்களோட ஃபினான்சியலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேஷ் கண்ட்ரோல் வந்து இந்த இன்டர்னல் கண்ட்ரோலுக்கு கீழே வரும். தென் கண்ட்ரோல் ஆஃப் ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸ், ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்ஸ், தென் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குற ரெமுனரேஷன்ஸ், தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல்ஸ், தென் அண்ட் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவங்களோட ஸ்டாஃப் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்றது, தென் கண்ட்ரோல் ஓவர் த இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்குள்ள வரும் ஆடிட்டிங்ல. ஆடிட்டிங்ல இந்த மூணு மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்: இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஆடிட் அண்ட் இன்டர்னல் செக். This three terms is most important. அப்ப internal auditனா அதோட மீனிங் என்ன, அதோட ஸ்கோப் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன. சேம் ஃபார் இன்டர்னல் ஆடிட். இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் a continuous and systematic review of accounting. அந்த அக்கௌண்டிங்கை வந்து கரெக்டா கண்டினியூவா ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அது எது மாதிரி அந்த அக்கௌண்ட்ஸ் எது ரிலேட்டடா இருக்கும்? ஃபினான்சியல் ரிலேட்டடா இருக்கலாம், இல்ல other operations of the concern, maybe the staff especially appointed for the purpose. இதுக்குனே ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணிட்டு கூட இன்டர்னல் ஆடிட் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். In other words, audit of accounts by the staff especially appointed for the purpose. அவங்கள வந்து இதுக்காக அந்த இன்டர்னல் ஆடிட் பண்றதுக்குன்னு புதுசா ஒரு ஆள், அக்கௌண்ட் பாக்குறவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க, இன்டர்னல் ஆடிட் பண்றதுக்காக ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்டர்னல் ஆடிட் பர்பஸ்க்காக. அப்ப இந்த இன்டர்னல் ஆடிட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு வந்து ஹார்வர்ட் எஃப் ஸ்டெல்டர் அப்படிங்கிறவரு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு? இன்டர்னல் ஆடிட்டிங் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் அப்ரைசல் ஆக்டிவிட்டி வித்தின் ஆர்கனைசேஷன்ஸ். இன்டர்னல்னாலே வித்தின் ஆர்கனைசேஷன்ஸ் தான். இந்த ரிவ்யூ ஆஃப் ஆபரேஷன்ஸ் அஸ் த சர்வீஸ் டு மேனேஜ்மெண்ட். அப்ப ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு உள்ளேயே ஒரு ஆளை வச்சு அந்த ஆடிட்டிங்கை வந்து டே டு டே செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் இன்டர்னல் ஆடிட். மேம் ஒரு கொஸ்டின்ஸ், இன்டர்னல் ஆடிட் பண்றதுக்கு ஆடிட்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணணுமா, இல்ல வந்து நம்ம யாரை வேணா அப்பாயிண்ட் பண்ணலாமா, அக்கௌண்டன்ட் கூட அப்பாயிண்ட் பண்ணலாமா? அவர் ஆடிட்டரா இருக்கணுங்கிறதுக்கு ரூல் இல்லையா சார்? எஸ் சார், எக்ஸாக்ட்லி கரெக்ட், வெரி குட். அப்ப இன்டர்னல் ஆடிட் பண்றதுக்கு அவர் வந்து ஆடிட்டரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் மேனேஜ்மெண்ட் வந்து யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்ப இன்டர்னல் ஆடிட் பண்றதுக்கு என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன? 1 minute. Thank you. ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆடிட். அப்போ இன்டர்னல் ஆடிட்டோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன? ஜென்ரலாக வந்து இட் இஸ் அண்டர்டேக்கன் பை லார்ஜ் கன்சர்ன்ஸ். ஒரு சின்ன கம்பெனியாக இருக்குன்னா அதுக்கு இன்டர்னல் ஆடிட் டே டு டே செக் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அப்போ ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கும்போது தான், ஒரு லார்ஜ் கன்சர்ன்ஸாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்டர்னல் ஆடிட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ இந்த இன்டர்னல் ஆடிட்டுங்கிறது கம்பல்சரியா அப்படின்னு கேட்டால் அது கம்பல்சரி கிடையாது. அது யாரோட பர்பஸ்க்காக தான் அவங்க பண்ணிக்கிறாங்க? அந்த கம்பெனி அதோடைய பர்சனல் பர்பஸ்க்காக தான் ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இயர் எண்ட்ல வந்து எந்த மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது, இல்ல பேப்பர் சப்மிஷன் ஒர்க்னாலும் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இதோட ஸ்கோப் எப்படி இருக்கும்னா, இன்டர்னல் ஆடிட் மே வேரி டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த கன்சர்ன்ஸ். கண்டிப்பா இதோட பர்பஸ் யாருன்னா, அந்த யாருக்கு தேவைப்படுதோ அவங்க பர்பஸ்க்காக பண்ணிக்கிறது தான். அப்ப இது எப்படி இருக்கும்? ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி வந்து டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் மே பி அடிஷன் டு த எக்ஸ்டர்னல் ஆடிட். கண்டிப்பா நீங்க லாஸ்டா எக்ஸ்டர்னல் ஆடிட் பண்றதுக்கு இந்த இன்டர்னல் ஆடிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடியா இருக்கும், மோரலஸ் அவங்க எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப எக்ஸ்டர்னல் ஆடிட் பண்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் இதை கண்டக்ட் பண்றது பை த ஸ்டாஃப் ஆஃப் த கன்சர்ன்ஸ். ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு
ஒரு பிசினஸோட ஸ்டாஃப் தான் வந்து இன்டர்னல் ஆடிட் பண்ணுவாங்க. தென் த டெக்னிக்ஸ் அண்ட் த மெத்தட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் எம்ப்ளாய்டு இன் த இன்டர்னல் ஆடிட். பட் என்னதான் வந்து ஒரு ஸ்டாஃப் அவங்க ஆடிட்டரே இல்லை அப்படின்னா கூட அவங்க ஆடிட்டிங் ஒர்க் பண்ணும்போது ஆடிட்டிங் பண்றதுக்கு என்ன டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸோ அதை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வந்து என்ன பண்ணுவாரோ, ஒரு சிஏ வந்து உட்காந்து அந்த வேலையை எப்படி பண்ணுவாங்க, இப்போ அவங்க ஜிஎஸ்டி கால்குலேட் பண்றதா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய இன்கம்க்கு டாக்ஸோ இல்ல எக்ஸப்ஷனலோ அந்த 80G இந்த மாதிரி வந்து எல்லா திங்ஸுமே என்ன பண்ணுவாங்க, எல்லா செக்ஷன்ஸுமே வந்து இன்டர்னல் ஆடிட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். பட் ஆனா இது வந்து ஒரு லீகலா வந்து அவங்க இன்டர்னல் ஆடிட்டை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு பர்சன், அவங்களே ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இன்டர்னல் பார்ட் ஆஃப் த இன்டர்னல் அப்ப இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது நம்ம பார்த்த இன்டர்னல் கண்ட்ரோல்ல வந்து ஒரு பார்ட் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த இன்டர்னல் கண்ட்ரோல்ல ஒரு பார்ட் தான் இந்த இன்டர்னல் ஆடிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்டர்னல் ஆடிட்டை வந்து அப்பாயிண்ட் பண்றது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்ப இவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு அப்படின்னா இதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு தான் போகும்னா அந்த மேனேஜ்மெண்ட் தான் ஏத்துக்கணும். தே ஆர் த ரெஸ்பான்சிபிள் டு த மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்னல் செக். இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், இன்டர்னல் ஆடிட் என்னன்னு பார்த்தோம். இப்போ இன்டர்னல் செக் அப்படின்னா என்னன்னா we are checking this. That word itself we can understood the meaning of this. It is an arrangement of accounting works under which the work of one person comes under the security of another person. Check பண்றதா ஒரு பர்சன் வந்து அந்த அக்கவுண்டிங் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க, இது இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க, they are checked by the other persons. அப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கும், ஒரு பர்சன்ஸ் வந்து systems under which no one person is allowed to carry out one work completely. கண்டிப்பா ஒரே ஒருத்தர்னால எல்லா வேலையும் அவங்களால பண்ண முடியாது. அப்ப ஒரு ஒர்க்குக்கும் என்ன பண்ணணும், ஒரு ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கலாம், இல்ல ஒரு டிவிஷன் ஆஃப் ஒர்க் இருக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தான் சொல்றாங்க. அப்ப இன்டர்னல் செக் அப்படிங்கிறது நான் ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன், அது எல்லாமே கரெக்டா நானே பண்ணிருப்பேன், எனக்கு எல்லாத்த பத்திய ஸ்பெஷலைசேஷன் என்னால ஒருத்தர்னால பண்ண முடியுமா அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்ப டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது இங்க வருது. யார் வந்து எதுல ஸ்பெஷலிஸ்டோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த போர்ஷனை வந்து அவங்களுக்கு ஒர்க்கை பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப this work is one staff is automatically checked by the another person. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப செக் பண்றது மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட், நான் ஒரு ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டேன், ஏன்னா வந்து அதுக்கு அடுத்து வந்து யார் அதோட ஸ்பெஷலைசேஷனோ அவங்க செக் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன், என்ன ஃப்ராட் பண்ணிருக்கேன், இல்ல என்ன எரர் வந்து கமிட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். தென் டி பவுலா அப்படிங்கிறவர் வந்து இந்த இன்டர்னல் செக் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்காரு. அப்ப இட் இஸ் a continuous internal audit carried by the staff itself. ஒரு இது வந்து கண்டினியூவா நடக்கக்கூடிய இன்டர்னல் ஆடிட்டை வந்து ஒரு ஸ்டாஃப் என்ன பண்றாங்க, செக் பண்றாங்க. இட் மீன்ஸ் தட் works of each individual is independently checked by the other member of the staff. So ஒருத்தரும் இன்னொருத்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, செக் பண்ணிக்கிறாங்க. அப்ப இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது ஆடிட்டிங் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து பண்றது, அந்த இன்டர்னல் ஆடிட்டை செக் பண்றது வந்து இன்டர்னல் செக் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருது. இப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணதான் என்னது, இன்டர்னல் கண்ட்ரோல். திஸ் த்ரீ இஸ் மூணுமே வந்து இன்டர்டிபெண்டன்ட் தான். ஓகே, இப்ப இந்த இன்டர்னல் செக்கோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இது எதுக்காக அவங்க பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் a ப்ராப்பர் டிவிஷன் ஆஃப் ஒர்க். இது வந்து ப்ராப்பரா டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. இது மூலமா நமக்கு எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் வந்து கம்மியாகும். ஏதாவது ஈஸியா எரர்ஸ் இருந்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியும், we can easily detect, அதை கண்டுபிடிச்சுக்க முடியும். தென் ரிலையபிலிட்டி ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதோட அக்கௌண்ட்ஸ் உடைய உண்மை தன்மை நமக்கு தெரியும், அதனால நம்ம ஈஸியா வந்து நம்மளுடைய ஃபைனல் அக்கௌண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். தென் அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ்க்கு இந்த ஒர்க் வந்து ஈஸியா இருக்கும். இதெல்லாமே இவங்க இன்டர்னலாவே பண்ணி கொடுத்துருக்கும் போது எக்ஸ்டர்னலுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக். இது நான் இப்ப நம்ம என்னென்னலாம் படிச்சோமோ அதேதான் இந்த டிஃபரன்ஸ்ல இருக்கும். கம்பேரிட்டிவா படிக்கும் போது இன்னும் நமக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு கொடுத்துருக்கேன். நீங்களே வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. The next one is verification and valuation of assets and liabilities. அதாவது இப்போ நெக்ஸ்ட் பார்ட் வரும், நம்ம ஆடிட்டிங் உடைய இம்பார்ட்டன்டான ஒரு கேட்டகரினா இதுதான்.
நம்ம வந்து அசெட்ஸையும் லயபிலிட்டியும் அவங்க வேல்யூ பண்ணிருக்காங்க, அது எப்படி வெரிஃபை பண்றாங்க, எப்படி வேல்யூ பண்றாங்க. இதுல ரெண்டு வார்த்தை வருது. ஒன்னு வந்து வெரிஃபிகேஷன்ஸ், அனதர் ஒன் வந்து வேல்யூவேஷன்ஸ். அதை மதிப்பிடுறது. வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதை வெரிஃபை பண்றாங்க, எப்படி பண்ணிருக்காங்க, அதோட வேல்யூ வந்து கரெக்டா தான் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்றது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு இது வந்து ஒன் ஆஃப் த டியூட்டி ஆஃப் த ஆடிட்டர். ஒரு ஆடிட்டருடைய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டியூட்டி அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கான்னு பாக்குறதும், அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து ஆக்சுவலா என்ன பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆயிருக்கு, அப்போ வந்து பிசினஸ் கன்சர்ன்ல இது இருக்கா அப்படிங்கறத அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ். ஒய் பிகாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கம்பெனியுமே எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து என்ன பண்ணும், அதோடைய பேலன்ஸ் ஷீட்டை தான் வந்து பப்ளிஷ் பண்ணும். இப்போ எல்லா கம்பெனிஸும் என்ன பண்றாங்க, அவங்களோட வெப்சைட்ல வந்து அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை வந்து கடைசியா வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்ப இது கரெக்டா இருக்குங்கிறது எப்படி நமக்கு தெரியும்னா, ஆடிட்டர் வெரிஃபை பண்ணி இது எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க லீகலா அதை சப்மிட் பண்ண முடியும். இப்ப மீனிங் என்ன, வெரிஃபிகேஷன்னா என்ன, வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இஸ் ப்ரூவிங் த ட்ரூத், அது உண்மை அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்றது, அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்றது, அதுதான் வந்து நம்ம வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து ஆடிட் அப்படின்னும் சொல்லுவோம். ஆடிட்னாலும் வெரிஃபிகேஷன்னாலும் இந்த இடத்துல ஒண்ணுதான். அப்ப ஆடிட்டிங் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆடிட்டிங். அப்ப ஆடிட்டிங் இந்த ஒர்க்கை யாரு பண்றாரு, ஆடிட்டர் பண்றாரு, which satisfy himself with the actual existence of assets. நான் வந்து இப்ப எழுதியிருக்கேன், எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மெஷினரி இருக்குன்னு நான் பேலன்ஸ் ஷீட்ல எழுதியிருக்கேன். பட் என்னோட ஃபேக்டரியில வந்து அதே 3 lakhs ஒர்த்தி நான் மிஷினரி வச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே அது அப்பியரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ரெண்டையும் செக் பண்ணிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இட் இஸ் த ஆக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்பியரிங் இன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆயிருக்கிறது கரெக்டான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம எதுக்காக இதை வந்து பண்ணணும், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன்ஸ், எதுக்காகனா டு ஷோ த கரெக்ட் அசெட்ஸ் வேல்யூ and liability value, to know whether the balance sheet exhibits the true and fair view. நம்ம கொடுத்திருக்க பேலன்ஸ் ஷீட்டை பேஸ் பண்ணி தான் டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம கொடுத்திருக்க பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற வேல்யூ கரெக்டா கொடுத்திருக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்றதும் அதுக்காகவும் வந்து இந்த வெரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தேவை. டு ஃபைண்ட் அவுட் த ஓனர்ஷிப் அண்ட் டைட்டில் ஆஃப் த அசெட்ஸ், அந்த அசெட்ஸ் உடைய ஓனர்ஷிப் அண்ட் டைட்டில் ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. அண்ட் ஆல்சோ டு ஃபைண்ட் அவுட் த வெதர் த அசெட்ஸ் ஆர் இன் த எக்ஸிஸ்டன்ஸ், உண்மையாலுமே இருக்கா, இட் இஸ் த ஆக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ். to detect the frauds and errors, நம்ம ஃப்ராட்ஸோ எரர்ஸோ இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கும் வெரிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் ஈவன் தோ இட் இஸ் த கண்ட்ரோல் ரிகார்டிங் த அக்யூசிஷன்ஸ், யூட்டிலைசேஷன்ஸ், டிஸ்போசல் ஆஃப் அசெட்ஸ், அதை நம்ம ஆல்ரெடி வச்சு பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், சேல்ஸ் பண்ணிட்டோமா இல்ல பேலன்ஸ் அது அவ்வளவு அசெட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், தென் அவங்களோட அர்த்தமெட்டிக் அக்யூரசி ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இது வந்து பண்றாங்க. அப்ப டு என்ஷூர் தட் அசெட்ஸ் ஹேவ் பீன் ரெக்கார்டட் ப்ராப்பர்லி, கரெக்டா ப்ராப்பரா பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் இந்த அசெட்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ் பண்றாங்க.